அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்துகிட்டே இருக்கு. நம்ம அடுத்து போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நல்லா ரீச் ஆகுது. அதே சமயத்தில் ரொம்ப பயமாகவும் ஒரு கண்டென்ட் வந்து நான் பேசிட்டேன். என்னன்னா லாஸ்ட்டாக ஒரு 12 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா எப்படின்னா அந்த எக்கோ நிறுவனத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரப்பில் அவங்க சொல்ல ஒரு விஷயம் வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன், உச்சநீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்து கன்வே பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி கன்வே பண்ணல, ஆனால் அந்த மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கு வந்து நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து அதில் வந்து இன்னொரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இளையராஜா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட இசைக்கான காப்புரிமைக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 5-6 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அவர் கேட்டுட்டு வர்றாரு. ஓகேங்களா, இது என்னோட பாடல், என் அனுமதி இல்லாமல் நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா சில படங்களில் வந்து அந்த அவருடைய பாடல்கள் வந்து இடம்பெறதை நம்ம பார்த்துருக்குறோம். அது வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் அதை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய ஒரு மாதிரி காட்டமான விஷயத்தை வந்து அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாரு. ஓகேங்களா, அதனுடைய விளைவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்புரிமை விஷயம் வந்து ரொம்ப பேசும் பொருளாக மாறினுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஸ்டண்டெல்லாம் அடித்தார். அதில் வார்த்தைகள் பிரயோகங்கள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அண்ட் வந்து அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போகும்போது தரப்புலேயே பார்த்திங்க அப்படின்னா எக்கோ நிறுவனத்துலேருந்து ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 76லேருந்து அதாவது 1976லேருந்து 1990 வரைக்கும் 90 வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இளையராஜா அவர்களோட பாடல்களுக்கு வந்து அவருடைய பாடல் அவருக்கு தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வெளியான பாடல்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா காப்புரிமைங்கிற கான்செப்டில் அவர் வந்து கேட்க முடியாது, அதாவது கிளைம் பண்ண முடியாது. என் பாட்டை நீங்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா தயாரிப்பாளர்கள், தயாரிப்பு நிறுவனம், அந்த மியூசிக் லேபிள் ஸ்டுடியோன்னு சொல்லி சிலது இருக்கும்ல, அது அந்த விஷயத்தில் சில ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்பந்தங்கள் சரியாக வந்து அவர் வந்து அதில் இது பண்ணல. ஒப்பந்தம் எதுவுமே போடாமல் வெறுமனே இசை மட்டும் அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த டைமில். அதனால் கிட்டத்தட்ட 3500 பாடல்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு ரைட்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆதாரபூர்வமாக. ஓகேங்களா, அந்த ஒரு விஷயத்த வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வேற மாதிரி அது ஏன்னா நம்ம பார்க்குற மீடியா வந்து அப்படி தானே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. வந்து 3500 பாடல்கள் வந்து எந்த உரிமையும் கோர முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலிரு அப்படின்னு சொல்லி வந்தோடனே தான் எனக்கு இவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க போல. ஸோ இதை பற்றி நம்மளோட ஆதங்கத்தை தெரிவிப்போம் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோ நான் வந்து பதிவிட்டிருந்தேன். கடைசியில் பார்த்தா அது நமக்கே பேக் ஃபயர் அமைஞ்சிருச்சு. தவறான தகவல்களை கொடுக்காதீங்க, அதாவது தீர்ப்பு இன்னும் வரல, நீங்களாக வந்து தீர்ப்பு எழுதுறீங்க, நீங்கள் என்ன ஜட்ஜா அப்படி இப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்துச்சு. நல்ல வேலை அந்த கண்டென்ட் அந்த வீடியோ இருக்குது, நான் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா, அது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த வீடியோக்கு வரும்னு நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி 10 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருப்பாங்கல்ல, இதே இந்த முகத்தோட பேசினது தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமாம், இந்த பையன் தான் பேசினான் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா, சிரம் தாழ்ந்த மன்னிப்பை நான் கேட்டுட்டு நான் இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.